வணக்கம்ண்ணா. கோயம்புத்தூரில் அந்த பாப்பாவை கற்பழித்தவங்க கொண்டுட்டாங்க. அவங்களுக்கு கடுமையான நடவடிக்கைங்கிறது எடுக்கணும். அப்படின்னாக்கா அவன் உறுப்பை கட் பண்ணணும். அடுத்தாப்புல எந்த பொம்பளைட்டையும் போகக்கூடாது. ரெண்டாவது, அவன் வெளியவே வரக்கூடாது. அப்படி இல்லை அப்படின்னாக்கா மூணாவது துபாய் மாதிரி மக்களுக்கு முன்னாடி அவனை கொல்லணும். அது இந்தியாவில் சாத்தியம் கிடையாது. அதுக்கு நிகராக தண்டனை என்னவென்று முதல்வர் யோசிக்கணும். விஜய் என்ன யோசிக்கணும் கண்டிப்பாக. பொம்பளை பிள்ளையை தொட்டால் என்ன ஆகுங்கிறது இந்தியாவிலையும் இனிமேட்டுக்கு யோசிக்கணும். காரணம் என்னன்னா, நீங்கள் முதலமைச்சர் மட்டும் கிடையாது, இன்னும் ஒரு 10 ஆண்டோ 15 ஆண்டு காலத்திலே பிரதமர் ஆக போகிறீங்க. இது கண்டிப்பாக நடக்கும். அப்படி இருக்கையில் குற்றங்களை நம்ம கண்டிப்பாக அடக்கணும். அது இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணால் தான் நடக்கும். ஆனால் நீங்கள் இந்த திமுக செஞ்ச மாதிரி யாருமே செய்கிறத நம்ம கண்டுக்காமே இருந்தோம் அப்படின்னாக்கா நடக்காது. தயவு செய்து அவனுக்கு அந்த பாப்பாவை கெடுத்தவனுக்கு தண்டனை கண்டிப்பாக கொடுக்கணும். கொடூரமாக இருக்கணும். இனிமேட்டுக்கு எவனுமே போன திமுக ஆட்சியெல்லாம் நடக்காமல் இல்லை, நடந்துக்கிட்டு தான் இருந்தது. ஆனால் அவங்க இது மாதிரி ஆக்ஷன் எடுத்தது கிடையாது. இப்போ எடுத்துருக்கீங்க, இப்போ நீங்களும் போட்டிருக்கீங்க. ஆனால் அதே மாதிரி இதை விட தண்டனை அதிகமாக இருக்கணும். சும்மா சாதாரணமாக அவன் ஜெயிலுக்கு போனால் வந்தான் அப்படி இருந்தோம்னா எவனுமே திருந்த மாட்டான். ஏன்னா உள்ளே போயிடுவான், அவனுக்கு ஒரு வக்கீல் வருவான், வந்து அவனை ஒரு 2 மாதத்தில் 3 மாதத்தில் வெளியே எடுத்துருவான். திருப்பி மறுபடியும் அது செட் ஆகாது. அதுக்கு ஒரு தண்டனை, அவனுடைய உறுப்பு அடுத்தாப்புல அவனுடைய இன்னொன்று கூட சொல்லலாம், செய்யலாம். அவனோட ரேஷன் கார்டை பறிக்கலாம், குடியுரிமையை பறிக்கலாம். அதுவும் ஒரு பொண்ணை தொட்டால் குடியுரிமை பறித்து அவனுக்கு எதுவுமே இல்லாமல், கவர்மெண்ட்டோட சப்போர்ட் எதுவுமே இல்லாமல் கூட பண்ணலாம். அது கூட ஒரு தண்டனை மாதிரி தான். ஆனால் இருந்தாலும் திராவிட பயிர்களுக்கும் இந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கும் அது ஒரு பொருட்டே கிடையாது. சிந்திச்சு செயல்படணும். சிந்திச்சுன்னா செயல்படணும்னா நம்ம சட்டத்தை சொல்கிறேன். ஒருத்தன் பொண்ணை தொட்டால் என்ன கதிக்கு ஆவானுங்கிறதுக்கு அவனுக்கு புரிய வைக்கணும். பொம்பளை பிள்ளைனா என்ன? எனக்கெல்லாம் பொம்பளை பிள்ளை இல்லை. நான் இருக்கிறப்போ ஒரு 3 பிள்ளைங்கள வசமாக பார்த்து விட்டாங்க. அந்த உணர்வு தான், வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு பிள்ளை இல்லாதப்போ அந்த பிள்ளைங்க 3 பிள்ளைங்களாம் இருந்தது. அது உணர்வுனாலாம். பொம்பளை பிள்ளைனா வரோம்னா சீத்தாலட்சுமியே கிடைக்கிற மாதிரி.
சீதலட்சுமினா அது சாதாரணமாகலாம் கிடையாது. தாய்னா ஃபஸ்ட்டு அன்னமிட்ட தாய், ரெண்டாவது நம்மளை பார்த்துக்கிற தாய், மூணாவது நம்ம நல்லா இருக்குங்கிற தாய், நாலாவது நம்ம எங்கே போயிட்டு வந்தாலும் சோறு போட்டு கொடுக்குற தாய், அஞ்சாவது நம்ம மகன் செழிப்போடு எங்கே போனாலும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற தாய். அதுக்கு தான் அஷ்டலட்சுமி. ஓகே. அதனால் பெண் பிள்ளைகள் வந்து நமக்கு கிடைக்கிற வரம், எனக்கெல்லாம் அந்த வரம் கிடைக்கல, ஒரு தரத்தில் வந்து கிடைச்சிருக்கு. என்ன பண்ணுறது? தயவுசெய்து இன்ன வரைக்கும் போஸ்ட் போட முடியாமலாம் கிடையாது. போன ஆட்சியில் போட்டிருந்தாலும் அவங்க ரொம்ப மோசமானவங்க. ஏன்னா நான் 2011 அப்போ ஏடிஎம்கே ஆட்சி தான். நான் கட்டின வீட்டுக்கே எனக்கே கேஸு போட்டாங்க. கேஸை போட்டு உள்ளே தள்ளி, அதுக்கப்புறம் அது இந்த ஆட்சியில் டிஎம்ஹெச் கடைசி கொஞ்ச நேரத்தில் தான் அது தள்ளுபடிலாம் பண்ணல. என்னையும் கூப்பிட்டு வச்சு அவங்களும் கூப்பிட்டு வச்சு சமாதானம் பண்ணி விட்டு அனுப்பிவிட்டாங்க. அதுக்கு சில போலீஸாருங்க தான் காரணம். கேஸ் போடுறதுக்கும் போலீஸாக தான் காரணம். என் கேஸை விளக்குனதுக்கும் போலீஸ்காரன் தான் காரணம். இதுதான் உண்மை. அது முடிஞ்சு போச்சு. திமுக அதிமுக இருந்த வரைக்கும் போலீஸ்காரங்களுக்கு அங்கிட்டு ஒரு ஃபோன் வந்தால் அங்கிட்டு பேசுவாங்க, இங்கிட்டு ஒரு போனால் இங்கிட்டு பேசுவாங்க. இல்லைனாக்கா 2 பேரும் அதில் அடிப்பட்டது அப்பா மக்கள் தான். ஏன்னா 2 கட்சியும் வேணான்ட்டு போகிறாங்க பாருங்க. அதில் ஒன்று, எவனுக்குமே சப்போர்ட் பண்ணாலும் சப்போர்ட்டு பண்ணாட்டினாமல் இருந்தாலும் கட்சிக்காரன் ஆளாக இருந்தால் சப்போர்ட் பண்ணுவான், கட்சிக்கார ஆளாக இருந்தால் சப்போர்ட் பண்ண மாட்டான். அப்போ நானும் ஒரு நாள் ஜெயிலில் போயிருந்துட்டோம். அடித்தடி கேஸ் தான், அடித்தடி கேஸ்லாம் கிடையாது, வீட்டு பிரச்சனைக்காக போனது. மன வருத்தத்தோடு சொல்கிறேன். உண்மையிலுமே இப்போ டிவிக்கு இப்போ வந்த மாதிரி இன்னும் ஒரு 5 வருஷம் 20 வருஷம் முன்னாடி வந்துருந்தா நல்லா இருந்தது. சாராய கடையை குடிக்கணும். சாராயம் இருக்கிறனால தான் குடிக்கணும், இல்லைன்னா போக மாட்டோம் யாரும். அதே மாதிரி அவங்கவுங்களும் நீங்கள் சொல்கிற மாதிரி கவுன்சில் கொடுக்கணும் அதெல்லாம் கிடையாது. 2 நாளைக்கு தான் தவிப்பாங்க, அப்புறமேல எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க வீட்டுக்கு. இதுதான் உண்மை. சும்மா நான் குடித்தவனுக்கு நான் கவுன்சில் அது செய்யணும் இது செய்யணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆரம்பத்தில் என்ன குடிக்கிட்டா இருந்தால் 18 வயசுக்கு மேலே குடிக்க தான் செய்கிற. இப்போ 18 வருஷம் சும்மா தானே இருந்த, அந்த வேலைக்கு வா. அது அவனுக்கு தெரியும். சும்மா எனக்கு கை நடுங்க கால் நடுங்க அப்படின்னாலாம் சும்மா. முதலமைச்சர் அவளுக்கு நீ போகிற பாதை கரெக்டு இல்லைன்னு சொல்ல. ஒன்று தான் என்னுடைய ஆரம்பத்திலே எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து ஒன்று நீங்கள் காங்கிரஸை கூட்டியிருக்கணும், இல்லை அப்படின்னாக்க விஜயகாந்த் தலைவரை கூப்பிட்டுருக்கணும். விஜயகாந்த் தலைவர் கட்சி தான் அந்த அம்மா ஏடை விடாமல் இருக்காங்கன்னு இப்போ தான் எனக்கு புரியுது. அதான் நல்லா நிறைய கூப்பிடணும் ஒரு மன வருத்தம் இருந்தது. ஏன்னா நம்ம தலைவர் கட்சி கேப்டன் கட்சி, அதனால் கேப்டன் கட்சியெலாம் கிடையாது, ரசிகர், அவ்வளோதான். ரசிகர் தான், அவரை பிடிக்கும், அவர் மேலே இருந்த ஒரு பற்றி அவ்வளோதான். ஆனால் நீங்கள் செய்கிறது இப்போ கரெக்டு தான்.
வாழ்க தாவேக்கா, வளர்க்க தாவேக்கா, வளரும் தாவேக்கா. ஓகே, VVK வாழ்க.